ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆகஸ்ட் 12th வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது தெரியும். நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த குவாலிஃபிகேஷனை நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான தெளிவான வீடியோ தான் இது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது, இருந்தாலும் நான் க்ளீனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கே தமிழ் இங்கிலீஷ் வரும். ஸோ இதில் நம்ம எப்படி யார் எலிஜிபிள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் 50% மார்க் வந்து நீங்கள் பிஎட்ல எடுத்துருக்கணும். செகண்ட் வந்து 45% மார்க் வந்து உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷனில் எடுத்துருக்கணும். ஸோ இது ரெண்டு தான் இதோட க்ரைட்டீரியா ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் லாங்குவேஜ் டீச்சர்ஸ். நீங்கள் 50% அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ 50% என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 4 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் 50% எடுத்துருக்கணும். இல்லை நீங்கள் பிஎட் தனியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎட்ல 55% இருக்கணும். சேம் திங் உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷனில் உங்களோடது 45% அண்ட் அபோவ் இருக்கணும். இந்த 45% இந்த 50% உங்களோட கேட்டகரியை பொறுத்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். பட் நீங்கள் பேஸ் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா 50% அண்ட் அபோவ் அப்படிங்கிறத அதை நீங்கள் அமைச்சுக்கணும். செகண்ட் வந்து அடுத்து இதே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நீங்கள் லாங்குவேஜ் டீச்சராக போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேச்சுலர் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் சேம் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் தமிழ் படிச்சிருக்கேன், பிஏ தமிழ் படிச்சிருக்கேன், பட் எம்ஏ இங்கிலீஷ் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா வி கேன் நாட் பி எலிஜிபிள். அந்த மாதிரி சிச்சுவேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பிஏவும் எம்ஏவும் ஒரே லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. செகண்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ்னால் நீங்கள் வந்து எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எக்ஸப்ட் லாங்குவேஜ் இது ரெண்டை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த அகடமிக் சப்ஜெக்ட்ஸில் வந்துடும். நமக்கு தெரியும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது எல்லாமே வந்து அகடமிக் சப்ஜெக்ட் கீழே வந்துடும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா சேம் தான். 55% நீங்கள் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் 45% ஆர் ஈக்குவல் டு பிஎட்ல எடுத்துருக்கணும். ஸோ இங்கேயே நீங்கள் பேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து 50% தான். ஸோ உங்களோட பிஎட் அண்ட் பிஜியில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 50% எடுத்துருக்கணும். சேம் வே இப்போ நீங்கள் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நீங்கள் 50% இருக்கணும். தென் மஸ்ட் ஹேவ் அப்டைன்ட் பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி சேம் சப்ஜெக்ட் ஆர் தேர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுலேயும் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும். அதான் இதோட மீன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க பிடி டீச்சராக இருப்பாங்க, அது கிராஜுவேட் டீச்சராக இருப்பாங்க, 6th to 10th இருக்கிற டீச்சராக இருப்பாங்க. அவங்க வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தாங்க அப்படின்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் போஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக ப்ரமோஷன் மூலியமாக போவாங்க. பட் இங்கே ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட யூஜி டிகிரியும் பிஜி டிகிரியும் சேமாக இருக்கணும். அப்போது நீங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் டீச்சராக போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, சப்ஜெக்ட் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1. ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 வந்து பிஇடி டீச்சர்ஸ் சொல்லுவோம். அந்த ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறவங்க. இவங்களோட போஸ்ட் வந்து பிபிஎட் முடிச்சிருக்கணும் ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் இந்த டிகிரி வந்து அட்லீஸ்ட் 55 மார்க் ஆஸ் பர் என்சிடிஇ. இப்போ இங்கே வந்து 55% மேலே எடுத்துருக்கணும். இந்த 3 டிகிரி வந்து அவங்க பேஸாக கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஎட் நமக்கு தெரியும். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇ ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த டிகிரிஸ் எல்லாம் எடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் 50% இன் பிபிஎட் அண்ட் பிபிஎட் இன்டெகிரேட்டட் 4 இயர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இங்கே வந்து 50% எடுத்துருக்கணும் இங்கே இன்டெகிரேட்டட் கோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா. தென் 55% ஆர் ஈக்குவல் டு 4 இயர் டியூரேஷன் ஆஃப் 50 மார்க்ஸ் அக்கார்டிங் டு என்சிடிஇ. இங்கே பேஸ் மார்க் அப்படிங்கிறது 55 அப்படிங்கிறது நாமினேட் பண்ணுறாங்க. தென் எம்பிஎட் அட்லீஸ்ட் 2 years டியூரேஷன் ஆஃப் என்சிடிஇ. அப்போது இது வந்து நீங்கள் பேஸ் குவாலிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க பிபிஎட். நெக்ஸ்ட் வந்து யூ ஹவ் டு கம்ப்ளீட் யுவர் எம்பிஎட். இப்போ இங்கே வந்து எம்பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் இவங்க எதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். இப்போ நம்மளோட அகடமிக் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வந்து சப்ஜெக்ட்லேயும் பிஎட் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது என்சிடிஇ கீழே வரும். பட் இவங்க வந்து ரெண்டுமே என்சிடிஇ கீழே முடிச்சிருக்கணும். பிபிஎட் அண்ட் எம்பிஎட் இது ரெண்டுமே முடிச்சிருந்தா மட்டும்தான் தேர் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. இவங்களும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் டீச்சர்ஸ். இவங்க வந்து
50 marks in B.Ed. இது வந்து சேம் திங், சேம் எலிஜிபிள் ஆஃப் அகடமிக் ஸ்டாஃப். அகடமிக் சப்ஜெக்டில் எப்படி நம்ம கொண்டு வந்தோமோ அதே கிரைட்டீரியா தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 50 marks equivalent or 50 marks base. Must have obtained பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் சேம் ஈக்குவலண்ட். இப்போ இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க எலிஜிபிள் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இவங்க பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி படித்த மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜிஓ நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க. அடுத்தது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் 50 marks ஈக்குவல் டு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி பிஜி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிஎட் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கோர்சஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம பிஎட் வந்து ஜென்ரல் பிஎட்னு சொல்லுவோம். சில பிஎட்ஸ் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனோட இருக்கு. தே ஆர் ட்ரைன்டு ஃபார் ஹேண்ட்லிங் இன்க்ளூசிவ் செட்டப் ஸ்கூலில் ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்க ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சவங்க எய்தர் ஃபார் விஷுவல் இம்பேர்ட் ஆர் ஹியரிங் இம்பேர்ட் ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்ட் பை ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஆர்சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்சிஐ ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே யாராச்சும் வந்து ஸ்பெஷல் பிஎட் படித்தாங்க அப்படின்னா அவங்க தான் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஃபார் டிசேபிள்டு அந்த ஸ்கூல்ஸ்க்கு போகிறதுக்கான எலிஜிபிள். ஆர்எல்ஸ் அவங்க வந்து பிஎட் இன் சீனியர் டிப்ளமோ அண்ட் இன் டீச்சிங் இன் விஷுவல் இம்பேர்ட் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட். இவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஆர்சிஐ ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அவங்க வந்து பிஎட்டோ சீனியர் டிப்ளமோவோ வாங்கியிருந்தால் மட்டும்தான் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். ஸோ நம்ம இங்கே 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டஸ் பார்த்துட்டோம். இந்த போஸ்ட்டுக்கான ஈக்குவலேஷன் அண்ட் அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த குவாலிஃபிகேஷன். இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து சில இன்எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்சிடியில் வந்து ரெகனைஸ் பண்ணாத இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கீங்க, அது ரெகுலேஷன் ஆகலை அப்படின்னா தே ஆர் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட எல்லா குவாலிஃபிகேஷனும் எப்படி தான் இருக்கணும்னா என்சிடி கீழே நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்க ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கணும். தே ஆர் ரெகுலரைஸ் தென் அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்க தான் பார்த்துக்கணும். இந்த ஈக்குவலன்ஸ் சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. சில பேர்த்துக்கு அந்த ஈக்குவலன்ஸில் சில இஷ்யூஸ் வருது. ஸோ அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சி ஆர் பிஏ எம்ஏ முடிச்சிருக்கோம் அப்படின்னா தட் ஷுட் பி ரெகனைஸ்ட் பை யூஜிசி. யூஜிசி ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ரெண்டே விஷயம் தான் இங்கே வந்து ஒன்று வந்து அந்த பிஎட் ஆர் எம்எட் ஆர் எம்பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்சிடி ரெகனைஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். தென் உங்களோட பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி வந்து ஷுட் பி ரெகனைஸ்ட் பை யூஜிசி. இது 2 பாயிண்ட் தான் இதில் ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ட் எம்பசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. பிஎட் டிகிரி ஷுட் பி ரெகனைஸ்ட் பை என்சிடி. ஸோ இந்த 2 பாடியிலையும் இது ரெகனைஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் யூ கேன் கெட் தி அப்ரூவல். அடுத்தது ஈக்குவலன்ஸ் தான் ஆல்ரெடி நான் சொன்னேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனால் இதுக்கான ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட டிகிரி அது ஈக்குவலண்ட்டாக இருக்கா, அது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க, உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே இந்த ஜிஓ ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.